சர்வதேச சமாதான நடைப்பயணம் பஞ்சாகர தேரர் உள்ளிட்டோர் இலங்கை வருகை. சமாதான நடைப்பயணத்திற்காக வியட்நாமிய வணக்கத்திற்குரிய பஞ்சாகர தேரர் தலைமையிலான 7 பௌத்த தேரர்கள் இன்று காலை இலங்கையை வந்தடைந்தனர். இந்த சமாதான நடைப்பயணத்திற்காக ஆலோகா என்ற நாயும் பாதுகாப்பாக இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் புகழ்பெற்ற வாக் ஃபார் பீஸ் சமாதான நடைப்பயண திட்டம் இன்று முதல் 28ஆம் தேதி வரை இலங்கையில் அரச அனுசரணையுடன் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன்படி வணக்கத்திற்குரிய பஞ்சாகர தேரர் தலைமையிலான மகா சங்கத்தினர் அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகா போதியிலிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட அரச மரக்கன்றுடன் இந்த நடைப்பயணத்தில் பங்கேற்க உள்ளதுடன் ஜனாதிபதி செயலகம், கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம், புத்த சாசன சமய மற்றும் கலாசார விவகார அமைச்சு, பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு, முப்படைகள் மற்றும் போலீசார் மற்றும் தேசிய வடிவமைப்பு மையம் உள்ளிட்ட பெருமளவிலான அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இந்த சமாதான நடைப்பயணத்திற்கு ஆதரவு வழங்குகின்றன. மேலும் இந்த நடைப்பயணத்தின் ஊடாக இலங்கையின் பௌத்த மரபுகள், பாரம்பரிய கைவினை கலைகள் மற்றும் கலை அம்சங்களை மக்களிடையே கொண்டு செல்லவும் எதிர்பார்க்கப்படுகிறது.